அண்ட் நம்ம சாப்டர் 158 போயிடலாம். ஸோ 158 போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபாரின் டீச்சரும் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபாரின் டீச்சர் வந்து ஏதோ மனுஷன்னு நினைக்கிறான். ஆ அவள் வந்து என்ன அன்எம்ப்ளாய்டு அவாக்கரா அப்படின்ட்டு. ஓ ஆமாம், அவன் அன்எம்ப்ளாய்டு தான். இப்போ தான் வந்து அவள் ரீசெண்டாக வந்து அவாக்கின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கூட பொய்யா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோவும் அவனும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்க்குறாங்க. உடனே ஜின்வோ வந்து இப்படி பார்க்குறான். இவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், நான் வந்து இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்றான். அவனே நம்ம ஜின்வோ வந்து கேட்குறான், நீ என்னத்தை கன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து உனக்கு ஸ்பீடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ரியாக்ட் பண்ண முடியல, நான் ஷாக் ஆகிட்டேன். இப்போ வந்து நீ நான் வந்து சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வந்து ப்ளீஸ் டேக் குட் கேர் ஆஃப் மீன்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். உடனே பார்த்து ஜின்வோ வந்து கை கொடுக்குறான். டேய் நம்பாதடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா என்னன்னா நம்ம ஜின்வோ வந்து எனக்கு சொல்றான்னா, சாரி நான் வந்து மேட்ச் அப்போ கட் பண்ணுறதுக்கு சாரின்றான். நான் வந்து தெரியாது அப்படின்னா. உடனே பார்த்தீங்கன்னா இது பரவாயில்ல. ஸோ அந்த நீ நானும் அந்த மேட்ச்னால தான் வந்து நீ நானும் வந்து நல்லா சண்டை போட போறோம்னு சொல்லிட்டு அவனும் கை சொல்றான். இப்படியெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்பக்கூடாதுதான் நம்மளுக்கே தோணும். ஏன்னா அவன் வந்து சாவடிக்க பார்த்தா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்பிள் மண்டே என்ன சொல்றான்னா, டூக்க பார்த்து எல்லாருமே வந்து ஏமாந்துருவாங்க. அவன் அவுட்டர் ஆப்பனன்ஸு. அவன் வந்து ரொம்ப ஈவிலு. வெளியில வந்து சிரிச்சுட்டு பேசுவான். ஆனா ரொம்ப ரொம்ப ஈவிலு. இவன் வந்து பார்க்குறது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு அவன் அந்த பர்பிள் மண்டே அவன் குரூப்ல அவனே வந்து அப்படி சொல்றான். ஸோ அவன் ரொம்ப ஈவில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அடுத்து பார்த்தா மேட்ச் நடக்கும் போது பீப்புன்னு சவுண்டு விட்டாங்க. நம்ம டூக்கு வந்து பார்க்குறோம். அப்புறம் நம்ம ஜின்வோ சண்டைக்கு ரெடி ஆயிட்டா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே ஃபாஸ்ட்டா ஓடுறாங்க. 2 பேரும் வந்து பார்க்கும்போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜின்வோ அட்டாக் பண்ற மாதிரி டூக் வந்து அட்டாக் பண்ணா நம்ம ஜின்வோவே கீழே குமிறான். அடுத்தது வந்து திருப்பி டூக் வந்து அவன் அட்டாக் பண்றான். நம்ம ஜின்வோ எப்பயும் போல வந்து டிஃபென்சிவா இருக்கான். ஸோ அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. நம்ம ஜின்வோ வந்து ஈஸியா வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ என்ன நினைக்கிறோம், இவன் சடனா வந்து க்ளோஸ் காம்பேட்டுக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பழைய மேட்ச் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூமினோட சண்டை போடும்போது அவன் டூக் என்ன பண்ணான்னா அவன் லாங் ரேஞ்சில் சண்டை போட்டான். இப்போ வந்து க்ளோஸ் காம்பேக்டர் சண்டை போடுறான். உடனே பார்த்தா அவன் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. உடனே நம்ம ஜின்வோ ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்றான்னா, ஓகே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான், நீ வந்து ஃபாஸ்ட்டு தான் அப்படின்றான். உடனே பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம அவன் என்ன சொன்னான், ஆனால் நீ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க குத்து குத்துன்னு குத்துறான். ஸோ நம்ம ஜின்வோ வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே தடுத்துட்டு இருக்கான். ஸோ அதே நம்ம பார்க்கலாம். அப்புறம் எட்டி வரைக்கும் நம்ம ஜின்வோ வந்து கீழே குமிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக அவனும் ஜம்ப் பண்ணுறான். ஸோ நம்ம ஜின்வோ பின்னாடி போயிட்டு அவன் அட்டாக் பண்ணான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து யோசிக்கிறான், என்னது திடீர்னு அவன் ஸ்பீடு வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குதுன்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து டூக்கு திருப்பி அட்டாக் பண்ணுறான். நம்ம ஜின்வோ வந்து ஈஸியாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ என்ன நினைக்கிறேன்னா, மற்ற ப்ரீவியஸ் காம்பனண்ட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஸ்பீடு வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னு ஜின்வோ இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக சண்டை போடும்போது அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணுவான். இப்போ என்ன பண்ணுறான்னா பவர் யூஸ் பண்ண ஆனால் ஃபுல் பவர் யூஸ் பண்ணல. ஸோ திடீர்னு அவன் ஃபுல் பவர் அட்டாக் பண்ணி அவன் சண்டை போடுறான். இப்போ வந்து நம்ம ஜின்வோ வந்து ஃபுல் பவர் அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணுறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறான் டூக்கு, நான் உண்மையாகவே மிஸ்டேக் பண்ணல. அவன் உண்மையாகவே ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சண்டை போட போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ நான் வந்து ஃபுல்லாக என்னோட அட்டாக் பண்ணணும் இல்லைன்னா வந்து நானும் என் ஃபுல் ஸ்பீட் ஏற்றணும் இல்லைன்னா நான் தோத்துணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனும் அவன் ஃபுல் ஸ்பீடை ஏற்றுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி இங்கே பார்க்கலாம் மின்னல் மாதிரி இருக்குது. பார்க்கும்போது பார்த்தா ஒன் பஞ்ச் மேனில் வந்து சண்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது இது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா மின்னல் மாதிரி அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன சொல்றாங்க, ஓ நான் வந்து அவங்க 2 பேரும் சண்டை போடுங்க ஏன்னா பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட்டு நம்ம டீம் கண்ணுக்கெல்லாம் தெரியுது போல அந்த ஃபைட்டெல்லாம் எப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டூக் வந்து என்ன பண்ணுறான், அடிக்கிறான். அது திருப்பி நம்ம ஜின்வோ வந்து கீழே குமிஞ்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து குத்த போனான். ஸோ இந்த டைம் பார்த்தா ஜின்வோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தா ஸ்லோ மோஷனில் பார்க்கலாம். இங்கே இப்படி வேற லெவலில் இருக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ என்ன நினைக்கிறான், வாவ் டூக் வந்து என் அளவுக்கு வந்து அவன் வந்து சண்டை போடுறான் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னும் என் ஸ்பீடு ஏற்றுறேன்னு சொல்லி நம்ம ஜின்வோ ஸ்பீடு ஏற்றுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ வந்து ஸ்பீடு ஏற்றும் போது டூக் வந்து அடி வாங்கிட்டு இருக்காருல்ல பொத்து பொத்து பொத்துன்ட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பிக்சரை பார்த்தா. உடனே பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அது ஜின்வோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டான் அப்படின்ட்டு.
உடனே பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களும் சொன்னாங்க, "என் கண்ணுக்கே அவங்களுக்கு தெரியல. இந்த அளவுக்கு வந்து பண்றான்." அதே மாரி பார்த்தா டூக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பீட் வந்து கீப் அப் பண்றான்ட்டு, உடனே டூக் என்ன நினைக்கிறான், "வாட் த ஹெல்!" அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஷாக் ஆகுறான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பர்பிள் மண்டை என்ன நினைக்கிறான்னா, "வாவ்! டூக்கோட ஸ்பீட விட அவன் ரொம்ப ஓவர் ஸ்பீடா இருக்கான்." அதேபோல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ரியாக்ட் பண்ணும்போது, இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, என்ன சொல்றது, நம்மளோட ஜின்ஸ்கே என்ன சொல்றான்னா, "ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே தப்பு பண்ணிட்டாங்க. நம்ம ஜின்வோ தான் எப்பயுமே ஃபாஸ்ட். அவன் கூட வந்து கம்பேர் பண்ணும்போதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க." ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பெருமையா பட்டுட்டு இருக்காங்க. யாரு ஜின்ஸ்கே, ஷூவின் சிரிக்கிறா. நம்ம ஊவினுக்கு வந்து நல்லா தெரியும் ஜின்வோ ஜெயிச்சிருவான்ட்டு. ஸோ இந்த பொண்ணு வந்து நம்ம எனாட்டா மாரி நானுடாக்கும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அது வந்து எல்லா சைடும் வந்து அடி விழுகுது. ஸோ அடி விழுகும்போது பார்த்தா நம்ம ஜின்வோ கையிலேருந்து புகை வருது. உடனே பார்த்தீங்கன்னா அவன் நினைக்கிறான் நான் அந்த பாஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ இது நானும் என் ஸ்பீடு ஏத்துறேன்னா, நீ இதே தான் வந்து 10 டைம் சொல்லிட்டு இருக்கடா இந்த சாப்டர் ஃபுல்லா அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஸோ திருப்பி அவனும் வந்து ஸ்பீட ஏத்துனான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ வந்து என்னடா இது அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், பஞ்ச் எடுத்து குத்த போனான். ஸோ குத்தும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து நீ வந்து என் ஸ்பீட வந்து பண்ணுவியான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோவ பார்க்குறான். ஸோ இந்த டைம் என்ன பண்றான், நம்ம இத வந்து குத்துறான். ஸோ குத்தும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டைம் வந்து அவன் ஷாக் ஆயிட்டான். என்னன்னா ஓங்கி வந்து குத்துனான். பட் அதோட ஜின்வோ வந்து ஃபாஸ்ட்டா போயிட்டு பின்னாடிலருந்து அவன அட்டாக் பண்றான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மூஞ்சில குத்துறான். ஸோ எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இதுன்ட்டு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன பண்றான்னா, அவன் பவர யூஸ் பண்ணிட்டான். நேச்சுரல் பவர். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஸ்பீட் பவர் யூஸ் பண்ணான். அது வந்து அவனுக்கு ஸ்பீடே பவர் இல்ல. பட் அவன் ஸ்பீட் பவர் யூஸ் பண்ணி இந்த டைம் பார்த்தா அவனோட அந்த டூக் வந்து எப்படின்னா அவன் ஒரிஜினல் பவர் யூஸ் பண்றான். உடனே பார்த்தா எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இதுன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து பின்னாடி போயிட்டான். உடனே பார்த்தா டூக் வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணான். அவன் அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன் பீஸ்ல ஒரு பொம்பள இருப்பா. அவளுக்கு வந்து ஆரோ மார்க் பவர் தான் இருக்கும். அவ பேர் பார்த்தா குக்கோன்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மாங்கால இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இவளுக்கும் வந்து ஆரோ மார்க்ல வந்து பவர் இருக்கு போல. ஸோ அந்த ஆரோ மார்க் வந்து நம்ம ஜின்வோவ தொரத்துது. நம்ம ஜின்வோ வந்து பவர் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கா. உடனே பார்த்தா அவன சுத்தி பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஆரா இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டூக் என்ன சொல்றான்னா, சரி நான் வந்து என்னோட ஸ்பீடு வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இவன் வந்து அன்அன்ஃபிளைட் அவாக்கடா. அத என்னால நம்பவே முடியல அப்படின்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்பிள் மண்டைய திருப்பியும் மனசுல நினைக்கிறான். டூக்கோட ப்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா எப்பயுமே வந்து அவன் ஃபாஸ்ட்ன்னு நெனச்சான். அவன தான் ஒருத்தன் ஃபாஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் நெனச்சு இப்ப வந்து அவன் ஒரிஜினல் பவர் யூஸ் பண்ணுவான். இப்ப வந்து அவன் என்ன நெனைக்கிறான், இது வந்து ஜின்வோக்கு வந்து இது ரொம்ப டேஞ்சர்ன்னு சொல்லிட்டு அவன் நெனைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, இப்போ வந்து என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா அவன் என்ன நெனைக்கிறான், இப்போ வந்து ஜின்வோ வந்து இன்னும் சாக போறான். இல்லைன்னா வந்து ரொம்ப கேவலமா தோக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெனைக்கிறான். பட் உங்களுக்கே தெரியும் மெயின் கேரக்டர் எப்பயுமே வந்து தோக்க மாட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த பெரியவன் இருக்கான் அவனும் சொல்றான். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஃபாஸ்ட் பவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அது வந்து அவனோட பவரே இல்ல. இப்போ வந்து அவன் ஸ்பெஷாலிட்டி பவர் யூஸ் பண்ண போறான்ட்டு. உடனே ஜின்ஸ்கே சொல்றான், அதெல்லாம் அவனுக்கு தெரியும். நீ மூட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஸ்கே சொல்றான். எல்லாருமே ப்ரே பண்றாங்க. ஏன்னா இப்பதான் வந்து மேட்சே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உடனே பார்த்தா நம்ம ஜின்வோ வந்து பார்க்கறான். ஸோ அவன் என்ன சொல்றான்னா, அப்படின்றான். ஸோ அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.